ஹாய் காய்ஸ், வெல்கம் டு குயின் ஜான்சி யூடியூப் சேனல். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் காட்டு மிளகு தக்காளி அப்படின்னு தான் எனக்கு பேர் காட்டுச்சு நான் செக் பண்ணும்போது. ஸோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து நேச்சுரலாக நம்ம எந்த ஒரு விதை எதுவுமே போடுறதில்ல, அப்படியே வளர்ந்து வந்த ஒரு செடி. இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, விட்டமின் சி இருக்குது, நிறைய கேன்சருக்கெல்லாம் இது ப்ரிவெண்ட் பண்ணோம் அப்படி நிறைய எடுத்துக்கிறாங்களாம். அப்படி இந்த பிளான்ட் வந்து ஒரு 7-8 பிளான்ட் எங்கள் காட்டில் இருந்துச்சு. ஸோ இதை பற்றி காட்டலாம் அப்படின்ட்டு வீடியோ பிடிச்சேன். பாருங்கள், அதில் எவ்வளோ சின்ன சின்ன மொட்டிலேருந்து சின்ன சின்ன காயிலேருந்து அப்படியே பெரிய காய் வரைக்கும் படர்ந்து இருக்குது பாருங்கள். அவ்வளோ காய் வைக்குங்க. இந்த காய் வந்துட்டு நல்ல ஒரு புளிப்பாக ஸ்வீட்டாக ரெண்டும் கலந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இது பழம் ஆனதுக்கப்புறம் காயாக இருக்கும்போது சாப்பிடக்கூடாது, வயிறு கெட்டுரும். ஸோ காய் பாருங்கள், நான் இப்படி திருப்பிட்டு காட்டியிருக்கேன். எவ்வளோ காய் இருக்குது அந்த செடியில், பூ வச்சுருக்கு, நல்லா இருக்குது. இந்த ஒரு பிளான்ட்டு பார்க்குறதுக்கு கூட ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக க்ரீனாக இருந்துச்சு. ஸோ ஒரு வீடியோ எடுப்போம் அப்படின்ட்டு பாருங்கள். நான் இப்போ எடுத்துகிட்டு இருக்கேன்ல, அப்படி தான் பழம் ஆன உடனே அது என்ன ஆகுன்னா அந்த செடியிலேருந்து கீழே விழுந்துடும். அது வந்துட்டு அந்த மேலே இருக்குல்ல, அந்த கொடை மாதிரி மூடிட்டு இருக்கிற பொட்டலம் பழம் அப்படின்னு சொல்லுவாங்க லோக்கல் லாங்குவேஜில். அந்த பொட்டலம் வந்துட்டு நம்ம இப்படி உரிச்சோன்னா அது உள்ளதான் பழம் அப்படின்றது ஒன்று கிடைக்கும். நிறைய பழம் கிடைச்சது இன்றைக்கி, அந்த பழம் தான். அப்புறம் ஒரு செடி ஒரு வேர்லேருந்து எந்த அளவுக்கு படர்ந்து வரும் அப்படின்றது இது காட்டியிருக்கேன் பாருங்கள் எந்த அளவுக்கு. இது இன்னும் பெருசாக கூட ஆகும், அந்த அளவுக்கு நிறைய காய் வைக்கும் இந்த செடி வந்துட்டு. இது வந்துட்டு எங்கள் அக்கா அப்ராடில் இருக்கிறாங்க. அவங்க ஒரு நாள் இப்படி ஷாப்பிங் போகிறப்ப பார்த்தாங்களாமா, ஒரு 200 கிராம்ஸோ 400 ருபீஸ் போட்டிருந்துச்சாமா. அந்த அளவுக்கு ஒரு பெனிஃபிட்ஸ் உள்ள ஒரு பழம் தான் இது. பாருங்கள், நான் உரித்து காட்டியிருக்கேன். அப்படி தான் அதை உரிக்கணும். உரித்து பார்த்தோன்னா உள்ளே இப்படி ஒரு மிளகு மாதிரி ஒரு தக்காளி, அதுக்கு தான் அது வந்துட்டு காட்டு மிளகு தக்காளி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். பட் இது வந்து இன்னும் கொஞ்சம் பழுக்கணும். பட் அதுக்குள்ளே எல்லாம் மழை வந்துச்சு, அதனால் கீழே விழுந்துருச்சு. அதனால் எடுத்துகிட்டு வந்துட்டு வீட்டில் வச்சுருந்தாலே பழுக்கும். எனக்கு கொஞ்சம் சுமார் ஒரு 10 பழம் கிட்ட கிடச்சிது. இந்த பழத்தோட பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது. யாருக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதே போல் இது வந்துட்டு கர்நாடகா அண்ட் தமிழ்நாடுல இந்த ஃப்ரூட் வந்து நிறைய க்ரோத் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் பார்த்தேன். இந்த பழம் கிடைச்சா சாப்பிடுங்க, டோன்ட் மிஸ் இட். இதெல்லாம் நேச்சுரலி காட் கிவன் ஃப்ரூட். ஓகே காய்ஸ், தேங்க்யூ ஆல். என்னோட வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர்